ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். சினிமா இப்போ போர் அடிக்கலையா சார்? சினிமா போர் அடிக்கல. அந்த சினிமா ஏன் போர் அடிக்கலன்னா, இது மேலே ஒரு பெரும் காதல் இருக்குது, பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணுறோம். சில சமயம் சில ஷார்ட்லாம் வந்து நம்ம மெனக்கெடுக்கிட்டே இருப்போம், வராது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது. அந்த சீன் பண்ணும்போது ஃபஸ்ட் டேக்கில் அதனால் வந்துருச்சு கண்ணில் தண்ணி. அதுக்கு வர வேண்டிய நேரத்தில் வேறு வந்துச்சு. ஆனால் உண்மை போகும்போது வரல. ஜாதி பெருமையில் இருந்த ஒருத்தர் அதோட பீக்கில் போய் தன் பொண்ணோட வாழ்க்கையே பணைய வச்சு அதை இழந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து சேர்னா அவனுடைய ஆணவம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும், பெருமை எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும், அவன் சுமக்கிற கௌரவம் எவ்வளோ தூரம் அப்படின்னு ஒரு கணக்கு. அந்த கதைக்குள்ளே இருக்கிற கதாபாத்திரத்தை நம்ம எப்படி பண்ணணும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று பிடிக்கிறோம். அதில் இருக்கிற தேவையில்லாத அணி, தேவையான அணி அப்படின்னு பார்த்து கொடுங்கிறது தான் வேலை. ஓகே. ஒவ்வொரு ஸ்டேஜில் சேலஞ்சஸ் இருந்துச்சு. அந்த ஏஜுக்கு இருக்கிற சின்ன சின்ன சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். ஆனால் சம் பர்சன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஹேஸ் டு இன்ஸ்பயர் மீ, இல்லைன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நிறைய ஹீரோயின்ஸ் நோ சொன்னாங்க. என்ன சரக்கு அடிக்கிற பொண்ணு எப்படி பண்ண முடியும், அது நெகட்டிவ், அது ஹீரோயின்ஸ் பண்ண மாட்டேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க மகாராஜா படத்தினுடைய என்டையர் டீம். வணக்கம் உங்க எல்லாருக்குமே. வாழ்த்துக்களும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அது ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் எனக்கு ஆஸ் மீடியா பர்சனா அவங்களை இன்டர்வியூ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப. நான் உங்களுக்கு கூட சொல்லிக்கிறேன், நாங்கள் இது காலிலேருந்து கொடுத்த இன்டர்வியூவில் கடைசி இன்டர்வியூ. நீங்கள் உங்கள் குரல் ரொம்ப அற்புதமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். நல்ல ஒரு எனர்ஜியில் ஆரம்பிச்சு. தமிழ் நல்லா இருக்கு. தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. பேட்டரிலாம் டவுன் ஆயிட்டு இருந்தது, லைட்டா ஏறி இருக்கு. டவுன் ஆனது. சரி. ஆனா நீங்க ரொம்ப அற்புதமா தொடங்குனீங்க. நல்ல குரல் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். சூப்பரா. ப்ளீஸ். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லியிருந்தீங்க சில விஷயங்கள் டக்குன்னு எனக்கு போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது 20 வருஷத்துக்கு மேல சினிமால 50 படங்களுக்கும் மேல தொடர்ந்து பயணம் பண்ணிட்டே இருக்கீங்க. சினிமா இப்போ போர் அடிக்கலையா சார் உங்களுக்கு? சினிமா போர் அடிக்கல. எனக்கே பிரசமே ஆச்சரியம். 20 வருஷத்துக்கு மேலே ஆகலை. நான் 2004 ஜூனில் தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. அதனால் 20 வருஷம் மேலே ஆகலை. இப்போ தான் இந்த ஜூன் வந்து தான் எனக்கு 20 இயர்ஸ் ஆகுது. ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். நான் ஹீரோவாகி இட்ஸ் மீன் 14 இயர்ஸ் ஆச்சு. ஸோ சினிமா ஏன் போர் அடிக்கலைன்னா, எல்லா கதைகளும் புதுசு, எல்லா ஃப்ரேமும் புதுசு, எல்லா நொடியும் புதுசு இங்கே வந்து. அதனால் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாகவோ டேக்கன் ஃபார் கிராண்டடோ இங்கே வேலை செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய எல்லா வேலையும் டாக்குமெண்ட் பண்ணப்படுது. இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிற வரைக்குமே டாக்குமெண்ட் பண்ணப்படுது. வேறு யாராவது அவங்க வேலைகளை பற்றி பேசிக்கலாம், ஆனால் அது ரெக்கார்ட் பண்ணப்படுதான்னு தெரியல. பட் எங்கள் வேலைகளை பற்றி நாங்கள் பேசுகிறது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணப்படுது. ஸோ அதனால் இங்கே எல்லாமே பதிவு பண்ணப்படும் போது நாங்கள் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய, கூடுதல் கவனத்தோடு பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குது. அது மட்டும் காரணம் இல்லை, இது மேலே ஒரு பெரும் காதல் இருக்குது, பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணுறோம். அதனால் தீராத காதல் மேலே அலுப்பு வந்தது இல்லையா சார் என்னைக்காவது? அதில் ஈடுபடும் மனிதர்களுக்கு நடுவில் வேணால் வரலாம் ஒழிய இதில் வரல. ஏன் தெரியல, இது வரைக்கும் எனக்கு வரல. அது புரிஞ்சிக்க முயற்சி பண்ணி புரிதலுக்கும் அதுக்கு நடுவில் இருக்கிறதுனாலே தெரியல. சில சமயம் இது ஒரு பெரிய மனவேதனையை வேற கொடுக்கும், வலியை கொடுக்கும். ஏன்னா புரியாமல் மாட்டிக்கிட்டு இருப்போம். சில சமயம் சில ஷார்ட்லாம் வந்து நம்ம மெனக்கெடுக்கிட்டே இருப்போம், வராது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது. அது உங்களுக்கு ஆர்ட் ஃபார்ம் உங்களை ஆசீர்வதிக்கணும். அது நம்ம ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோன்னா அது நம்மளோடது கிடையாது, கண்டிப்பாக நம்மளது கிடையாது. பர்ஃபெக்ட் ஷார்ட்டாக டேரக்ட் பர்ஃபெக்ட், தெர் இஸ் நோ பர்ஃபெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் நல்லா உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது நம்மளோடது கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, நீங்கள் வந்து நான் இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், இல்லை உங்களுக்கு பிடிச்ச படம் பார்க்குறீங்க, நான் இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், உட்காந்து எவ்வளோ நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொல்லுங்களேன்? ஒரு 10 செகண்ட், எக்ஸாக்ட், அவ்வளோதான் நான் முடியும் இல்லையா? அதுக்கு மேலே கிடையாது. அப்போ நம்ம நினைக்கிறோமோ அந்த கனெக்ஷன் நடக்கணும், உங்களுக்கும் அந்த சீனுக்குமான கனெக்ஷன் நடக்கணும். அவ்வளோ ஃபோக்கஸ்டெல்லாம் இருக்க முடியாது. ஸோ அது எப்போயாவது கிடைக்கிற பாக்கியம் தான் அது. அந்த மாதிரி பாக்கியம் எப்போயாவது தான் நிகழும். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண யாரை வேணால் உலகத்தில் கேளுங்க, அது அதுவாக நிகழ்ந்ததுன்னு தான் சொல்ல முடியும். அது அதுவாக நிகழ்கிறது, இயல்பான ஒரு விஷயம் தான். இல்லை நிகழ்வது, அது இயல்பான விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது இயல்பில் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அது சரியாக நீங்களும் உங்கள் மனநிலையாகவும் சரியாக இருந்து எல்லாம் சரியாக அமைஞ்சு ஒரு மூமெண்ட்டில் நடக்கிறது தான் அது. குத்து மதிப்பாக மற்றெல்லாம் குத்து மதிப்பாக பண்ணுறது தான் அது. ஸோ குத்து மதிப்பாக பண்ணியிருக்கோன்னு பண்ண எங்களுக்கும் தெரியும். அது ஓரளவு பக்கத்தில் வந்திருப்போம், சரியான்னு தெரியாது. பட் இந்த மாதிரி நிறையா மன உளைச்சல்கள் இருந்தாலும் அதில் ஒரு சுகம் இருக்குது. அதில் வந்து இப்போ சின்ன வயசில் இந்த கேண்டில் ஒழுகும்போது
தொட்டா லைட்டாக ஆமா. சுடும் இல்லையா, ஆனால் அது ஒரு நல்லா இருக்கும் ஆமா இல்லையா, இதமான இது அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். விஜய் சேதுபதி அவர்களுடைய மகாராஜா 50வது படம் அது நித்திலனுடைய மகாராஜாவா இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த மகாராஜாவை ரொம்ப கரெக்டாக கன்வின்ஸ் பண்ணுது நித்தில். மகாராஜாங்கிற ஒரு சிம்மாசனத்தை செஞ்சு யார் வேணால் உட்கார வைக்கலாம். அப்படி உட்கார வச்ச மகாராஜாவுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும்ல எல்லாமே. அந்த கதை சுவாரஸ்யமாக இருந்தால் தான் அந்த மகாராஜா பற்றின வரலாறும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மகாராஜா வரலாறில் உட்கார அளவுக்கு ஒரு கதையை பண்ணிட்டாரு. ஸோ அதனால அது நித்தினுடைய மகாராஜா. அது பெரும்பாலும் இந்த 50வது 75 அப்படிங்கிற ஒரு படத்தை நடிகர்கள் பண்ணும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பா இருக்கணும், ஒரு கமர்ஷியலான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு மாஸ் ஆடியன்ஸோட இருக்கணும் அப்படின்ற படம் உங்களை மாதிரி இயல்பான கதைக்களத்தோடய இருக்கு, ஒரு சாமானியர்களுடைய கதைக்களமா இருக்கு. யார் அந்த லக்ஷ்மி அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோட இருக்கு. நிறைய விஷயங்கள் அதுல நீங்க சொன்ன மாதிரி பிரம்மாண்டத்துக்கான நட்சத்திரங்கள் இருக்காங்க, பிரம்மாண்டத்துக்கான சினிமோட்டோகிராஃபி இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கும் சார் உங்களோட சினிமோகிராஃபி, உங்களோட ஃபிலிமோகிராஃபில? நமக்கு நிறைய ஞாபகம் இருக்கும்ல. ஆனால் ஞாபகத்தை பற்றி கேட்டோம் டக்குன்னு சில விஷயம் வந்துடும்ல. ஆமாம்ல. அப்போ எதையாவது பற்றி கேட்குற, இப்போ ஸ்கூலை பற்றியோ, நான் உங்கள்கிட்ட ஸ்கூலை பற்றி கேட்டேன்னா ஸ்கூலை பற்றி நிறைய மெமரிஸ் இருக்கும். அதில் ப்ரையாரிட்டின்னு சிலது இருக்கும் இல்லையா. ப்ரையாரிட்டின்னு ஒரு 10 இருக்கும், இல்லை ஒரு 20 இருக்கலாம். அந்த ப்ரையாரிட்டியில் ஃப்ரண்ட்டில் வரும் இல்லையா. அந்த மாதிரி என்னுடைய கேரியரில் நான் ஞாபகப்படுத்திக்கிற அதில் ப்ரையாரிட்டியில் இருக்கிற படங்களில் முக்கியமான படமாக மகாராஜா இருக்கும். நிச்சயமா சார். என்னைக்காவது நான் உட்காந்து ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது இதில் மகாராஜாவினுடைய நாட்களும் சரி, வேலை பார்த்தும் சரி, இதில் கிடைச்ச அனுபவங்களும் சரி, அந்த கேரக்டர் ஸ்கெட்சாக இருக்கட்டும், ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், இதில் எல்லாமே சேர்த்து ஸோ நான் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான இடத்துல வந்து நிற்கும். நமஸ்காரம் and welcome. You had to do it. Thank you so much for having me. If I'm not wrong, it is the 60th film and 5th Tamil film. ஐயோ அப்படியெல்லாம் நம்பர் போட முடியாது. Okay. I've not counted. Okay ma. That's okay. அப்படி எனக்கு அனௌன்ஸ் பண்ண முடியாது இப்போ. ஆனா இது வந்து என்னோட கரியர்ல 18வது வருஷம். 18வது வருஷம். 2005ல தான் ஆரம்பிச்சது. So next year will be no, I think I've just entered my 19th year. So that's awesome. ஆமாம், ப்ரிடாமினெண்ட்டாக வெர்சடைல் பெர்ஃபார்மன்ஸஸோட பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மகாராஜா நம்ம அந்த பாட்டாக இருக்கணும். ஆஃப்டர் ஒரு கதை கேட்டதுக்கு அப்புறமா ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆன் போர்டில் நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குல்ல மேம், என்னென்ன விஷயங்களா இருந்துச்சு மேம்? தானே அதுதான் நீங்க ஆல்ரெடி ஆன்சர் சொல்லிட்டு ஐ வாண்ட் டு பி அ பார்ட். அதுக்குன்னு சில காரணங்கள் இருக்குல்ல மேம். Sir, one of the biggest reasons is the person who's sitting next to me. I'm a ardent fan illa or admirer. I've not watched every movie of his, but whatever I've seen, I've only watched the films where he's picked something that conventional heroes will not pick. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி மூவிஸ் பிடிக்காது personally. Yeah, we know. Otherwise I watch international content for inspiration. இல்லைன்னா some person in this industry has to inspire me, இல்லைன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போது Sethu sir is one of the biggest reasons for me to be a part of this film. Definitely. Second, the first thing that it was a producer who brought the film to me because I was supposed to associate with him in a couple of films last year and in the forgone years. But that did not happen. So when this came, the first thing he told me was, Mamta, it's a very, very nice script. It will be nice if you're a part of it. Next thing you'll ask me is, what is there in the character? அவ்வளோ எல்லாம் இல்லை, நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் டைரக்டர் கிட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவுன்னு எடுத்துடுங்க சொன்னேன். Then I spoke to him. Then he sent me a short film which Nithilan had made. I had not watched Korangum Bommai at the time. He told me, I'll send you a link later to watch that movie. ஆனால் அந்த அமைச்ச ஷார்ட் ஃபிலிம்லேயே எனக்கு கான்டென்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. இட் வாஸ் அ வெரி இமோஷ்னல் ட்ராமா, ரொம்ப எலிவேட்டட். ஈவன் தோ இட் வாஸ் வெரி amateurishly மேட், there was some truth in it. So that is what inspired me to kind of not let this film go, because I was also looking for the right kind of film to kind of put a footing again here, because I think it's time. Yeah. Welcome back and welcome. Thank you. I hope I'm here to stay. Thank you. இவனுக்கு குறிப்பிட்ட ஒரு இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு நடிகர் பல மொழிகளில் வித்தியாசமான கதாபாத்திரங்களை கையாளுறாரு. அப்போ அந்த நடிகர்னுடைய அந்த கதாபாத்திர புரிதல் என்னவா இருக்கும், இல்லை அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மேஜிக் எப்படி அவர் ஆன்செட்டில் கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு ஒவ்வொரு முறையுமே அந்த படத்தை பார்க்கக்கூடிய சினிமாவில் இருக்கவங்க, சினிமாவை நேசிக்கிறவங்க, இல்லை சாமானியர்கள் கூட யோசிக்கிறாங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் தட் சார்? வாட் இஸ் த மேஜிக்? தெரியல எனக்கு. ப்ளீஸ் சார். நிஜமாக எனக்கு தெரியல. நான்
இப்போ இந்த படம் கூட எடுத்துக்கோங்க, நான் வந்து போகிறேன், கதை கேட்குறேன், நம்ம ஒன்று பண்ணுவோம், அது கூட குறைய அவங்க சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கிற வெளியே. மற்றபடி சின்ன சின்னதாக இங்கிட்டு அங்கிட்டும் ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் கொடுப்போம், இல்லை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. மற்றபடி மோஸ்ட்லி டைரக்டர்ஸ் தான் அதை செய்கிறாங்க. நீங்கள் ஏதாவது என் படத்தை சொன்னீங்கன்னா நான் அதுலேருந்து எடுத்து பேசலாம். சரி, இப்போ நீங்கள் தெலுங்கு படம் உப்பனான்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த உப்பனாங்கிற படம் சொல்லும்போது அந்த படத்தில் வந்து ஒரு ஜாதி பெருமையில் இருந்த ஒருத்தர் அதோட பீக்கில் போய் தன் பொண்ணோட வாழ்க்கையே பணைய வச்சு அதை இழந்ததுக்கப்புறம் அவருக்கு அவர் உணர்றாரு தான் பண்ண தப்பு என்னன்னு உணர்றாரு. இவ்வளோ தான் அதோட மையமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு வந்து சேர்னா அவனுடைய ஆணவம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும், பெருமை எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும், அவன் சுமக்கிற கௌரவம் எவ்வளோ தூரம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு தான் அவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க. இது வந்து நான் போடுற கணக்கு இல்லை, அதுக்கு தான் எழுதியிருக்காங்க. அது எப்படி நம்ம பண்ணுறது ஒரு சமயம் கம்மியாக இருக்கலாம், கூட இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறாரு வெளியே. இதில் மற்றபடி நம்மளோட இல்லை எல்லா சமயம் ஒரு சமயம் இந்த மாதிரி ஒரு சமயத்துக்கு ஒரு ஐடியா பிடிக்கிறது தான். அந்த சமயத்தில் போயிட்டு ஒன்று பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது ஒருத்தரோட தில்லை இல்லைன்னு சொல்லுறேன். அது ஒரு நடிகர்கிட்ட மட்டும் இல்லை, ஒரு டைரக்டரோடு சேர்ந்து இருக்குது. இன்னும் அதுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அதுக்கு ஏதாவது பண்ண ட்ரை பண்ணும். மற்றபடி ஒரு கேரக்டரை ஒரு கதையை எப்படி சொல்ல அவங்க அணுகுறாங்களோ அந்த கதைக்குள்ளே இருக்கிற கதாபாத்திரத்தை நம்ம எப்படி பண்ணணும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று பிடிக்கிறோம். அதில் இருக்கிற தேவையில்லாத அணி தேவையான அணி அப்படின்னு பார்த்து கொடுங்கிறது தான் வேலை. ஓகே, we need to do, we can do அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. அப்போது அந்த புஷிங் ஃபேக்டராக இருந்த விஷயங்கள் என்ன மம்தா அவர்களுக்கு? பிறந்த டைம்லேருந்தே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்துச்சு. ஐ மீன் as long as my mind started thinking. But until a certain age, there was a huge part of it ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியிலாம் வரும்போது நான் எதுக்கு இண்டஸ்ட்ரியில் வரேன், என்ன ஆக போகுதுன்னெலாம் இல்லை. ஐ டுக் எவ்ரி டே at a time, living fully in the moment. But being awake to every day இருக்கிறது அது ஒரு 2009 எனக்கு என்னோட பிக்கெஸ்ட் ஹர்டில் அந்த டைமில் தான். ஆனால் it was not even the first hurdle. It had to happen again for me to really grow, use my மூளை சொல்லுவோம். So அந்த experiences has taught me to become even more stronger and more independent minded. சின்ன வயசுல இமேஜினரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்துச்சு, ஒரு பிங்க் பேந்தர். அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் ஐ வென்ட் த்ரூ. கோவிந்தா, ஆக்டர் கோவிந்தா வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் அந்த டைம்ல எல்லாம் இந்தியாவுக்கு கூட வரல, சம்மர் வெக்கேஷன் வித் ஜஸ்ட் இன்னசென்ட் மைண்ட், how it makes best friends out of imaginary people. அப்போ இப்படி ஒரு சைல்ட்ஹுட் இருந்துட்டு coming to India for my graduation was a big thing, facing kids of my age. And ஒவ்வொரு ஸ்டேஜில் சேலஞ்சஸ் இருந்துச்சு. அந்த ஏஜுக்கு இருக்கிற சின்ன சின்ன சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். ஆனால் இன் மோஸ்ட் கேசஸ் ஒரு 45-50 எல்லாம் கழிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு பெரிய ஒரு ஹெல்த் ஆர்டியல் ஐ வென்ட் த்ரூ இட் when I was just 24 years old. அப்போ அதுலேயே ஒரு பெரிய மெச்சூரிட்டி வந்துடுச்சு. நான் ஒரு 24லேயே நான் ஒரு 60 ஏஜ் பர்சன் மாதிரி யோசிக்க ஆரம்பித்தேன். அது மாதிரி எல்லாமே பாக்கியெல்லாம் அந்த மாதிரி ஒரு அலைனிங்கில் போயிட்டேன். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ, in those years I have done roles which were much more older than my age. Now I'm doing roles which are a little more closer to my age, So I would say I'm reclaiming my lost years, maybe. We wish you only the best thing going to happen. Thank you so much. நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ் பத்தியும் பேச வேண்டிய நேரம் இது. ஏன்னா பஸ் கண்டக்டர், the earlier time with Mamuka, Baba Kalyani, along with Mohanlal sir. My pronunciation, I don't know it's whether right or wrong. Yamadonga with Yamadonga. Yeah, it's with Rajamouli sir. Kushilan along with Rajini sir. Mom, did you witness the magic அவங்களுடைய அந்த ஆன் செட்ஸ்ல? கண்டிப்பாக அந்த ஏஜ்ல அந்த இயர்ஸில் எனக்கு சினிமா பற்றி அவ்வளோ சீரியஸாக நான் பார்க்கல. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் செட்ஸ் தட் ஐ வுட் ஹவ் கான் டு இஸ் ராஜமௌலி சர்ஸ் யமதொங்கா. ஆஃப்டர் தட் ஐ ஹவ் சேஞ்ச் ஸோ மச். லைக் இன் அ ரீசெண்ட் இன்டர்வியூ ஐ ஹட் செட் ஐ விஷ் ராஜமௌலி சார் மெட் திஸ் மம்தா, பிகாஸ் இது என்னோட காட்சிப்பாடில் இது ஒரு புனர்ஜனிச்ச மம்தா. I've changed as a person, and that is what has brought me to a film like Maharaja also. நான் எப்போவுமே பயங்கரமாയിട്ട് ஆഗ്രഹിക്കുന്ന ஒரு இண்டஸ்ட்ரியான பயங்கர லவ் இருக்குது டுவர்ட்ஸ் தமிழ் லாங்குவேஜ் டு பிகின் வித். ஹவு Tamilians எக்ஸ்பிரஸ் லவ், அது இந்தியாவில் வேறு ஒரு லாங்குவேஜ்னும் இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஒன்லி மேபி ஆஃப்டர் தமிழ் இட் இஸ் உருது. ஐ திங்க் that has the that has beauty in the language.
So I've always wanted to do, and of course I had more opportunities to sing in Tamil than to do films, I would say. So hopefully this will be a beginning for a lot of things for me. கண்டிப்பா we are also expecting மேம் ப்ராடக்ட். Thank you. சார் ஆந்திராவில் ஒரு படம் பண்றீங்க சிரஞ்சீவி சார் கூட, பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. 96 வெற்றியினுடைய தாக்கம் கேரளா வரைக்கும் போய் சேருது. பாலிவுட்ல 1000 கோடிங்கிறாங்க ஷாருக் கான் கூட. கட்ரினா கைஃப் கூட ஒரு படம் பண்றீங்க, பசங்கள்லாம் அங்கே வந்து இதில் சுற்றுறாங்க. அப்படிங்கும்போது இந்த சக்ஸஸ் எல்லாத்தையுமே, இந்த ஸ்டார்டம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களை மாதிரியே இயல்பாக விண்ட் ஆன் த ஃப்ளோன்னு கடந்து போயிட்டே இருக்கீங்க. ரூட்டடாக ஒரு பர்சன் அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி உச்சத்தில் இருக்காரு. பட் இது எல்லாமே கால்குலேட்டடாக பண்ணுறீங்களா? லைக் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ரீச் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறீங்களா? இயல்பானதா நீங்கள் சொல்கிற மாதிரி அது நடக்கிற போது அப்படியே ஆகிறது? அதெல்லாம் ஆசைப்படுவோம். இப்போ இவங்களோடலாம் வேலை செய்யணும்னு ஆசைப்படுவோம். அது நடக்கும்போது அது கண்டிப்பாக எக்ஸைட் பண்ணும், சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட் பண்ணும். ஆனால் அது கேரி ஆகாது. அது அந்த ஒரு நொடி கரைஞ்சிரும்ல. அது உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும்ல, அது அந்த இது இருக்காதுல்ல. வளர்க்கும்போது அது வேறு வேறு ஃபார்முக்கு அது மாறிவிடும் இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம் நிகழும்போது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கும், டப்புன்னு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய நடிகரை பிடிச்சிருக்கு, ஒரு பெரிய யாரோ ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வீட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டீங்க, எத்தனை நாளைக்கு உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்? ஒரு 5 நாள் 6 நாள் மேபி இருக்கலாம் இல்லையா? அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டீங்க, பழகிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது சாதாரணமாகிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லா எக்ஸைட்மெண்ட்டும் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அது வழக்கம் தான் நினைக்கிறேன் பொறுத்தவரைக்கும். மம்தா மேம் அதே தான், இதே சேம் கொஸ்டின் தான். நம்ம செலக்ட் பண்ற படங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நடிக்கிற எல்லா கேரக்டருமே அவார்ட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பட் 2 countries, பிரம்மம், ஃபாரன்சிக், 9, கதை தொடரணும், இப்போ மகாராஜா, இந்த மாதிரி பல படங்களை இதெல்லாமே கொஞ்சம் ரூட்டர்லி நீங்க சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜனகணமன சாரி, அது நம்ம அப்படி இருக்கும்போது எந்த ஒரு டெஸ்ட் ப்ராசஸ் மேம் பிஃபோர் நம்ம வந்து அந்த கதையை கேட்டோன்னே, அந்த கேரக்டர் நம்ம கேட்டோன்னே என்னென்ன டெஸ்ட் ப்ராசஸ் இருக்கும் மேம் இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கானது ஒரு கேரக்டரை வந்து நம்ம ரீஅவுட் பண்ணதுக்கு அப்புறமா? இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ ஏதாவது யுனிக்கா அந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்கில் வேணும்னா, ஏதாவது ஒரு ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணணும்னா அந்த மாஸ்டரி ப்ராசஸ் நாங்கள் கண்டிப்பாக கத்திட்டே ஆகணும் பிஃபோர் ஷூட். கரெக்ட். அதுக்கு ஒரு கொஞ்சம் டைமும் வேணும். I don't believe in that one person can suddenly flush out of a film and immediately do two movies together. I don't know how actors do that. I was never able to do it. I can only do one thing at a time. I'm not great at multitasking when it comes to cinema, at least. நான் சில சமயம் 2-3 படம் பண்ணியிருக்கேங்க. No, I know. இல்லை நீங்கள் சிலர் கேரக்டர் ரோல்ஸ் இல்லை நானும் சொல்லிக்கிட்டேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. நானும் இதை கேட்டுட்டு பக்கத்தில் உட்காந்து அது அனாகரிக்கும்ல, அதனால வந்து சம்டைம்ஸ் இல்லை நீங்கள் இன்னும் ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்க. ரொம்ப ஜென்யூனா இருக்கீங்க, ரொம்ப ஜென்யூனா இருக்கீங்க. இல்லை அவங்க ரொம்ப நேர்மையாக பேசுகிறாங்க. பட் சில சமயம் அப்படி அமைஞ்சிருதுமா, நாங்கள் என்ன பண்ணுறோம் அமைஞ்சிருது. ஒரு முறையும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போனதான் ஆசைப்படுவோம். ஆனால் இந்த மாதிரி இது அமைஞ்சிருது, திருத்திக்கிறோம். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், அது எப்படி பேலன்ஸ் பண்றீங்க சார்? ஒரே சமயங்கள்ல 2 படம் இல்ல 3 படங்கள் அப்படிங்கும்போது என்கிட்ட வந்துருச்சு. இப்போ நீங்க எங்க இருக்கீங்களா? உங்க போய் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்களா? அப்போ இதே மூட்ல இருப்பீங்களா, வேற மூட்ல இருப்பீங்களா? வேற மூட் சேஞ்ச் ஆகும். பட் வீட்டுக்கு போனாலும் வேற மூட் சேஞ்ச். பட் ஆனா அது ஒரு அவ்வளவுதான். இப்போ அங்க போனா ஏற்கனவே பழக்கம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு இப்போ நீங்க திடீர்னு உங்க பள்ளிக்கூடம் போனா ஸ்கூல் ஞாபகம் வரலையா? மனதளவில் நீங்க பள்ளிக்கூட பையனா மாறது இல்லையா? அந்த மாதிரி தான் அது. வேறு எந்த காரணம் வேறு இன்னொன்று சிம்பிளாக சொல்லுவாங்க. ஒரு ரோட்டில் போகிறீங்க, ஒரு ஐஸ்கிரீம் கடை சாப்பிட்ருக்கீங்க, திரும்பி 2-3 வருஷம் கழிச்சு அந்த கடையில் போயிருந்தேன், அந்த ஐஸ்கிரீம் கடை இல்லைனாலும் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த கடை இருக்கான்னு பார்க்க தோணும், அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா? எப்படி இதெல்லாம் இருக்குது, அந்த ஞாபகங்கள் அதுக்கு பழகிடுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது அங்கே அந்த செட்டுக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு நீங்கள் பழகிடுவீங்க. ரெடி ஆகிட்டு போகும்போது வெளியேற செட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் அது. அதுக்கு மேலே போனீங்கன்னா ஏற்கனவே சப்போர்ட் 6 மாதம் முன்னாடி ஷூட் பண்ணியிருக்கீங்க, 6 மாதம் ஷூட் பண்ண அந்த நடுவில் ஒரு 6 மாதம் ஓடிட்டுல அந்த காலமே இருக்காது. அது எடிட்டில் கட் பண்ணி ஒட்டின மாதிரி ஆகிடும். ஆமாம், எல்லாருக்கும் கருத்து இல்லை. டிக்கெட் பாருங்கள், இல்லை அண்ணா நிறைய சப்போர்ட்டிங் பண்ண எல்லாருக்குமே அப்படி ஆகிடும். செட்டுக்குள்ளே போனேன்னே ஆடி. இப்போ எங்களுக்காக பரவாயில்ல, சப்போர்ட்டிங் ரோல் அண்ணா வந்து நிறைய சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. நீ கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டேட் வந்து மொத்தம் 10 நாள்னு வச்சுக்கோங்களேன். 2 நாள் இருக்கும், திரும்பி 2 நாள் இருக்கும், 1 நாள் இருக்கும், ஹாஃப் டே இருக்கும். எப்படி அது உட்காருது? நிச்சயமா அப்படி உட்காந்துரும். அது இப்போ இவ்வளோ படங்கள் பண்றோம், அது எல்லாமே வெற்றி அடையணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் அந்த கதாபாத்திர தேர்வுகளை எந்த ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்ட்ஸோட நீங்க வந்து ப்ராசஸ் பண்றீங்க மேம்? அது சம்திங் இந்த கேரக்டர்
எனக்கு இருக்கணும் அது இப்போ நாட் ஐ கான்ட் டாக் அபவுட் த பிகினிங் ஆஃப் மை கரியர் பிகாஸ் இன் த பிகினிங் ஆஃப் மை கரியர் ஐ டோன்ட் திங்க் ரோல்ஸ் வர் written in such a way that it is being written for me or kept me as an option in mind. It just came, I did what I did. But later on, at least in the last 6 to 7 years, I can say a lot of roles have come. I know that some of them have been, especially My Boss 2 Countries மாதிரிலாம் அது tailor-made roles தான். அது நான் இல்லைன்னு சொன்னால் வேறு யார் பண்ணுவேன்னு பெரிய question mark தான். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட்லி பிரம்மமோட கேஸ்டிங் வந்தப்போ there was a thing that lead heroines எல்லாம் வந்து நெகட்டிவ் ஷேட் இருக்கிற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் மூவியில் காமிக்கும்போது அது பண்ண மாட்டேன்னு. அதே மாதிரி 2 countries பண்ணிவிட்டு அதோட ரீமேக் தமிழும் தெலுங்குல பண்ணும்போது நிறைய ஹீரோயின்ஸ் நோ சொன்னாங்க. என்ன சரக்கு அடிக்கிற பொண்ணு எப்படி பண்ண முடியும், அது நெகட்டிவ், அது ஹீரோயின்ஸ் பண்ண மாட்டேன்னு. அப்போ அந்த மாதிரி மைண்ட் செட் எனக்கு இல்லை. ஓகே, ஸோ அதுவே ஐ ஹவ் ஆல்ரெடி ஓப்பன்ட் ஒன் ஹியூஜ் விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மை செல்ஃப். ஐ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் ஆஸ் அன் ஆக்டர் பிகாஸ் ஐ டிட் நாட் கம் into this industry thinking that I want to be heroine, I want to be star, number 1, number 2. And I was just calculated mapping. It just happened. Cinema just happened for me. And I'm finding my place, wherever that place is. And I'm enjoying the process. அப்போ எந்த மூவி வந்தாலும் எனக்கு அதில் some connection feel பண்ணணும். அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா I will enjoy it. Even if the film bombs, I know that I've done my part well. I had fun doing it. Because நான் பண்ண நிறைய மூவிஸ் இருக்கு. அரிகே is one movie that is extremely close to my heart. It did not perform well in the theatre. It was not taken to the theatre in the right manner. Is that anybody else's fault? No, right? So, அந்த மாதிரி நிறைய things I will look, and that's how my characters happen. Sir, நம்ம லாஸ்ட்டாக சந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய சினிமோட்டோகிராஃபி பற்றி பேசியிருந்தீங்க. பாலிவுட்டில் படங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். இப்போது முழு நேரம் நடிகராக அவங்கள பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. சினிமோட்டோகிராஃபியில் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போது இந்த தளம் எப்படி சார் இருக்குது? இப்போ முழு நேரம் ஒரு நடிகராக அடுத்தடுத்து படைப்புகளில் நம்ம ஒரு முக்கிய பங்காக இருக்கும்போது இந்த வேலை நேரம், இந்த ஒரு ஜானர் எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? நல்லா தாங்க இருக்குது. என்ன பிடிச்சதானே பண்ணுறோம், பிடிக்காம பண்ணால் நம்ம ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ரெண்டுமே பிடிச்ச ஜாப் பண்ணுறோம். ரெண்டாவது ஸ்டில் ஐ டூ சினிமோட்டோகிராஃபி, கமர்ஷியல்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால அது ஒரு பக்கம் பேலன்சிங். இட்ஸ் குட் சார். நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? அப்படியா சார்? ஐயோ, நீங்கள் இவ்வளோ நல்ல கேமரா ஒன்றும் பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு நான் ஒரு சின்ன வருத்தத்தில் இருந்தேன். நான் கேட்டால் தப்பாக இருக்கும் சொல்லி கேட்காம சார். பெருமகிழ்ச்சி. நீங்கள் சந்தோஷம். சந்தோஷம் சார். வணக்கம். 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 தமிழ் சினிமாவில் சில மிக முக்கியமான முகங்கள் வந்து என்றைக்குமே மறக்கவே முடியாது. அதில் உங்களுடைய முகமும் கூட நிறைய கதாபாத்திரங்கள் வந்து நாம போயிட்டு வந்துட்டே இருக்கோம் தமிழ் சினிமாவில். அப்படி உங்களுடைய படைப்புகள்ல நீங்க ரொம்ப முக்கியமாவே இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ மகாராஜா எப்படி இருக்கு சார்? இந்த படத்தினுடைய இந்த வாய்ப்பு, அதுல நடிச்சு சேதனா இருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் தான் அந்த படம் நடிச்சது. ஏன்னா ஒரு நல்ல டைரக்டர் படத்துல, அதுவும் சேதுவோட 50ஆம் படத்துல இருக்குன்றது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஒரு நாள் கேரக்டரும் கூட அதில் ஒரு ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க. போலீஸ் கேரக்டர் தான். அது நிறையா பண்ணியிருக்கேன். பட் இது வந்து கொஞ்சம் அதிலே கொஞ்சம் ஹியூமரஸாக நல்லாயிருக்கும் கேரக்டர். மக்களுக்கு பிடிக்கும். அது வந்து அந்த ஆன்ஸ்க்ரீன் வந்து அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு இது இருக்கும். சாரு நிவேதா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க குரங்கு பூமி படத்தை பற்றி. அது ஒரு சீக்வன்ஸில் சாண பிடிக்கிறவர் இயல்பாக அந்த சீனில் கடந்து போவார். அப்போது அந்த இயல்பான தன்மைகள் அந்த படத்தில் எவ்வளோ முக்கியமாக வைக்கணும் அப்படிங்கிறத போகிற போக்கில் இருக்கும். பட் ஆனால் அந்த இயல்பு தன்மை அந்த படத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத வச்சுருப்பீங்க. இப்போது மகாராஜாவை பார்க்கும்போதும் அதே விஷயங்கள் தான். நிறைய இயல்பான ஒரு வாழ்க்கை, சாமானியனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, இதனுடைய அந்த கனெக்டிவிட்டி சார் சொன்ன மாதிரி தான். அவர் நிறைய பேசுகிறாரோ இல்லையோ, பட் அவருடைய கதைகள் மக்களோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஸோ மகாராஜாவோட அந்த கனெக்ட் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் எப்படி இருக்க போகுது? எனக்கு ஒரு கேரக்டர் மேலே நான் கனெக்ட் பண்ணோம். அது எவ்வளோ உண்மையாக இருக்கு. சினிமான்றதே ஃபேக் தானே. பட் அது ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு உண்மைக்கு நெருக்கமாக கொடுக்கணும்னா அது லொக்கேஷன்ஸ், அது டீட்டெயில், லைஃப், அது சினிமாட்டிக் இல்லாமல் பிளாஸ்டிக் இல்லாமல் முடிஞ்ச அளவு என்னென்ன நம்மளால் உயிர் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு வரோம். அதெல்லாம் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். வேறு எனக்கு இப்படி ஒரு படங்கள் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதனால் சில டீட்டெயில் குரங்குமேல இருந்த மாதிரி மகாராஜாவும் இருக்குது. சம்டைம் சிலது எதிர்பார்க்காத மாதிரிலாம் கூட இருக்குது.
ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்குள்ள சின்ன சின்ன டீட்டெயில் கூட அதெல்லாம் கூட மகாராஜா. ஓகே சார், உங்கள் 2 பேர்த்திட்ட ஒரு கேள்வி. ஒரு கேரக்டர் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க, அதை நம்ம பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ பார்க்கக்கூடிய இயக்குநர்களுக்கு என்ன தோணுன்னா, நம்ம படத்தில் நடித்தோம்னா இவரை நம்ம வந்து இந்த கேரக்டரில் போடணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு போலீஸ் கதாபாத்திரம் பண்ணுறோம், சார் நீங்களும் பண்ணுறீங்க, பெஸ்ட்டாக பண்ணிடுறீங்க. இப்போது இன்னொரு டைரக்டர் பார்க்குறாரு, நம்ம யோசிச்ச போலீஸ் கதாபாத்திரத்துக்கு இவங்க தான் சரி அப்படின்ட்டு, திருப்பி அதே போலீஸ் உங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருச்சு, பட் இன்னொரு பெஸ்ட்டை கிரியேட் பண்றது அப்படிங்கிற ஒரு மேஜிக் இருக்குல்ல சார், அதை நீங்க என்னென்ன விஷயங்களோட பண்றீங்க சார்? என்ன போலீஸ் அவரு, நல்ல போலீஸா கெட்ட போலீஸா, இதுல என்ன போலீஸ் பண்ணோம், அடுத்து என்ன போலீஸ் பண்ண போறோம், அந்த போலீஸ் என்ன பண்ண போறான், இதெல்லாம் பொறுத்து அதை அக்செப்ட் பண்ணிப்போம். அது நம்ம தெரிஞ்சதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அது தப்பா இருக்கிற பட்சத்தில் அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க, சரியா இருக்கிற பட்சத்தில் ஓகேன்ட்டு போவாங்க. அதுதான் பண்ணுவோம். ஏன்னா அதாவது நீங்க லைஃப் அப்படி நினைச்சு முடியாது சார். போலீஸ்னா போலீஸ் பண்ணுவாங்க, வக்கீல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு படத்துல போலீஸ் வரும், கொஞ்சம் போலீஸ் ரிலேட்டடா அடுத்த படத்துல வரும். ஸோ அந்த மாதிரி வரும். அது ஒரு Okay. I was going to say, girls கிட்ட இந்த கேள்வி கேட்கலாம். எல்லா படத்திலும் ஹீரோட வைஃப் இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் சேம் திங். எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன், எவ்வளோ டீச்சர்ஸ் பண்ணுவேன், அது மாதிரி தானே. ஆல்ரெடி ஒரு பெஸ்ட் வெர்ஷன் பண்ணிட்டீங்க, இதுல இருந்து ஒரு பெஸ்ட் வெர்ஷன் எப்படி கிரியேட் பண்றீங்க சார் அடுத்த படைப்புக்குமே? தமிழ்நாடு எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு? என்னைக்கு நிறைய இருக்குல்ல. எல்லா ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஒரே மாதிரியா? இல்ல வேற மாதிரி தானே. இப்போ படத்துக்கு படம் வேற ஒரு கேரக்டர் மாறும். ஒரே கேரக்டர் இருந்தால் கூட ஒரு நல்ல பொலிட்டிஷியன் இருப்பான், கெட்ட பொலிட்டிஷியன் இருப்பான், சரிங்களா? அதே மாதிரி போலீஸ்லேயே பல வெர்ஷன் இருக்குது. அது வந்து ஒரு டேரக்டர் கிரியேட் பண்ணுறப்ப அது முடிவு பண்ணிடுவார். இது நெகட்டிவ் போலீஸு, இது ரொம்ப சாஃப்டான பயந்த போலீஸு, இது வந்து ரொம்ப நேர்மையான போலீஸ், இது கொஞ்சம் ஹியூமரஸான போலீஸுன்னு அது அவங்க டிசைட் பண்ணுறது தான். அதை நம்ம மோல்ட் பண்ணி காஸ்டியூம் தான் ஒரே மாதிரி இருக்குமே தவிர கேரக்டர் டிசைன் பண்ணுறது அவங்க தான். ஸோ அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணாலே போதும். அது நம்ம ஒரே டைப் ஆஃப் காஸ்டியூம் போட்டு பொலிட்டிக்கலாக அடிக்கிறவங்க இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் அடிக்கிறவங்க இருக்காங்க, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் வெர்ஷன் மாறும். அதை வந்து ஒவ்வொரு டைரக்டர் இயக்குநர்களுடைய தேவைகளை பொறுத்து அது மாறுபடும். தமிழ் பர்சன் அடிப்பேன், இங்கேருந்து போய் கேரளா போலீஸாக மாறிடுவேன், அங்கே உள்ள காஸ்டியூம் ஸ்டார் மாறும், அந்த ஸ்டார்லாம் மாறும். பட் கேரக்டர் மாற்றுறது அவங்க தானே. அது தகுந்த மாதிரி புரிஞ்சுட்டு போகும், நடிச்சிட்டா போகும். சார், நித்திலன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. குரங்கு பொம்மை ஒரு சிறந்த படைப்பு, ஆனால் அதே இயக்குனர் மகாராஜா பண்றதுக்கு இவ்வளவு காலகட்டங்கள் தேவைப்படுது. அப்படிங்கும்போது இது நித்திலன் பர்சனலா எடுத்துக்கக்கூடிய ஒரு டைம் ஸ்பேஸா, இல்ல மக்களுடைய வாழ்வியலோட படத்தை சொல்லக்கூடிய இயக்குனர்களுக்கான யதார்த்த நிலை இங்க இப்படி இருக்கா? சிம்பிளா அதில் இது தானா அமைஞ்சதுதான். அது இல்லாமல் எனக்கு தெரியல. ஆக்சுவலி சொல்ல போனால் படம் பண்ணோம், அப்புறம் அது கதை பண்ணுறது டைம் எடுத்துக்கிச்சு. சரி அடுத்து பண்ணுவோம், வெர்ஷன் பண்ணுவோம், மாற்றுவோம், சரி திருப்பி பண்ணுவோம், இப்படி ஆகிட்டு நடுவில் கோவிட் வந்துச்சு. அப்புறம் சரி ஓகே இன்னும் டைம் இருக்குன்னா, இந்த வருஷன் முடிஞ்சுது, இன்னும் டைம் கொடுத்துருந்தீங்கன்னா நான் இன்னொரு வருஷன் எழுதியிருப்பேன். ஓகே அதோட ஷூட் போகலாம்ப்பான்னா இருக்கிறது வருஷனோட ஷூட் போயிட்டோம். டைம் கொடுத்தீங்கன்னா எழுதிட்டே இருப்பேன், டைம் இல்லைன்னா விட்டுருவேன், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய டைமுக்கு. மகாராஜா கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது அதனுடைய ஆர்வம் தெரியுது. நித்திலன் அவர்களுடைய அடுத்த ஒரு ஆக சிறந்த படைப்பு, உங்களுடைய 50வது படம், சார் எல்லாருமே இருக்காங்க, மேம் இருக்காங்க, அபிராமி மேம், நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஆர்வத்தோடு நாங்கள் காத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் அப்படிங்கிறது எங்களுடைய நக்கிரன் டீம் சார் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.